வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு our show மஞ்சள் வெயில் மாலை. டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல ரொம்பவே சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். ஒரு சில பேரை பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே அவங்களோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபேஸ்ல தெரியாது. ரொம்பவே ஆக்டிவா ஜோஷாவே இருப்பாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு யோகாக்குள்ள அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு இவங்க என்ன யோகா சொல்லி தர போறாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்மளோட தோள்பட்டை வலிக்காக வந்து பார்க்கறது. ஏற்கனவே முன்னாடி உள்ள பகுதிகளை வந்து பார்த்துருப்போம். இது வேற சில பயிற்சிகள் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து ரொம்ப சுலபமான பயிற்சிக்கலாம். இது வந்து உட்கார்ந்த நிலையிலுமே பண்ணலாம், அப்படி இல்லை நின்றுட்டு பண்றதுனாலும் பண்ணலாம். எப்படி வேணாலும் உட்காந்து தரையில உட்காந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நாற்காலிலேயோ இல்லை வந்து பெட்லயோ உட்காந்தும் பண்ணலாம், நின்றுட்டு பண்றது மாதிரியும் பண்ணலாம். இப்போ வந்து முதல் பயிற்சி ஒன்று, கையை வந்து மேல் நோக்கி தூக்க போறோம். மேல் நோக்கி தூக்கி இந்த ஒரு 90 டிகிரிக்கு மாதிரி இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு கைகளை வந்து இப்படி உள்ளங்கை இப்படி பார்த்த மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்படி வெளி பக்கமா இப்படி திருப்புற மாதிரி வைக்கணும். இப்போ திரும்பும் போது இந்த இடமும் ஃபுல்லாக திரும்பிடும், இந்த இடமும் திரும்பிடும், இந்த இடமும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ இப்படி வந்து மறுபடியும் இப்படி உள்ளுக்க பக்கம் இப்படி திருப்ப போகிறோம். இந்த சின்ன ஒரு அசைவு தான் வந்து இந்த தோள்பட்டையிலிருந்து இந்த கைகள் பிரஸ்ட் வரைக்குமே வந்து நல்லாவே வந்து சுழற்சி ஆகும். மறுபடியும் பண்ணலாம். ஒன்று, ஒரு உள்ள பக்கம் ஒரு வெளியில் பக்கம் வந்தால் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். 90 டிகிரிலனா கை வந்து இப்படி நல்லா நேரம் அப்படி மேலே வரும். இப்படி வைக்க முடியாதவங்க இந்த அளவுக்கு கூட வைக்கலாம். இந்த அளவுக்கு தான் வைக்க வருது, ஃபுல்லாக கை ரெண்டும் சேர்த்தாப்புல இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி வைக்க முடியலன்னா இப்படி எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி இப்படி ஓப்பன் க்ளோஸ் வந்து பண்ணிகிட்டே வரலாம். அடுத்தது பயிற்சி ரெண்டில் வந்து இது அப்படியே வந்து தொடர்ச்ச கையை வந்து அப்படியே வந்து வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து ஒவ்வொரு கையாகவும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டு கையுமே சேர்த்தே பண்ணலாம். இப்போ ஒரு கையில் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். அப்படியே கிளாக் வைஸ் வந்து ஒரு 2-3 தடவை பண்ணிக்கலாம். இது பண்ணும் போது தோள்பட்டையில் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து மொபிலிட்டி கிடைக்கும். மொபிலிட்டினா அந்த சுழற்சி பண்ணுறது வந்து நல்லாவே இதாக இருக்கும். இப்போ அப்படியே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ண போகிறோம். 2, 3. இப்போ அப்படியே வந்து இந்த கையில் 1, 2, 3 ஆப்போசிட் டைரக்ஷன். 1, 2, 3. இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு 3 தடவை இல்லை ஒரு 5-6 தடவை தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பண்ணும்போது வந்து ஒரு 10 முறையாவது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டு கையுமே சேர்த்து வந்து பண்ணலாம். கைகள் எல்லாம் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே பின்னாடி வரும். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ அப்படியே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ண போகிறோம். 6, 5, 4, 3, 2, 1. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஷோல்டர் மொபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜாயிண்ட்லையுமே வந்து ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட் ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்ப இறுக்கமான தன்மையாக இருக்கிறதுனால தான் வந்து அது மூட்டு வலி வந்து வருது. மூட்டு வலியில இருந்தாலும் சரி, இல்லை தோள்பட்டை வலியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த எல்போ வலியோ இந்த விரிஸ்டோ அங்கங்கே இருக்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து சரியாக இல்லாதனாலையும் சரி, ரொம்ப இறுக்கமாக இருக்கிறதுனாலுமே வந்து இந்த மாதிரி வலிகள் வரலாம். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யும் போது அது வந்து நல்லாவே தளர்வடைஞ்சு லூசன் ஆகி கொடுக்கறதுனால வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பயிற்சி 3 ஒன்று பார்த்துடலாம். 3ல் வந்து ஒன்றும் இல்லை, கைகள் வந்து நல்லா வந்து இப்படி ஸ்விங் பண்ணுற மாதிரி பண்ணணும். இதில் வந்து நம்ம வாக்கிங் பண்ணும் போது பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கை வீசிட்டு பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். அப்படி வாக் பண்ணும் போதுமே பண்ணலாம். அப்படி இல்லை நின்றுட்டு பண்ணுற மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி உட்காந்து பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். எனக்கு வந்து டைமிங் இல்லை வாக்கிங் போகிறதுக்கு
இல்லைன்னா காலையில நான் வேலைக்கு போறேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து உட்கார்ந்துலயே சேர்லயே உட்காந்துட்டே வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சிடலாம். இந்த மாதிரி வாக்கிங் பண்ற மாதிரி பண்ணும். 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இது முழுமையாவே இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து 1 2 3 பயிற்சிகளை வந்து பார்த்துட்டு வந்து எல்லாமே வந்து இந்த தோள்பட்டை, அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த மேல் தசைகள் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால வந்து கழுத்து வலியா இருந்தாலும் சரி, தோள்பட்டை வலி இருந்தாலுமே வந்து நல்லாவே வந்து சரியாகும். இந்த பயிற்சிக்கெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த உலகத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க. எல்லாமே நம்மளால சாத்தியமாகும். சோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது கனவா மட்டுமே இருக்கு. அதை எப்படி நனவாக்குறது தெரியல அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு வருது. சோ அந்த ஒரு கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. எவ்வளவு ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்படியெல்லாம் இருக்கு, நமக்கு பாஸ்ட்ல இருக்கு, ப்ரெசென்ட்ல இருக்கு, ஃபியூச்சர்ல இருக்கு. அதாவது நடந்துட்டு இருக்கிறது, நடக்க இருக்கிறது, நடந்து முடிஞ்சது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலங்கள், அந்த டென்சஸ்ல நமக்கு எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு, 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இதுல அஃபர்மேட்டிவ்ஸுமே இருக்கு. இந்த அஃபர்மேட்டிவ்ங்கிறது பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அஃபர்மேட்டிவ் இருக்கு, இன்ட்ரோகேட்டிவும் இருக்கு. ஒரு விஷயத்த பாசிட்டிவா எப்படி பேசலாம், ஒரு விஷயத்த நெகட்டிவா எப்படி பேசலாம், இல்ல கேள்விகளா எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுல வந்து ஒரு சென்டென்ஸை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கறது எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆக்ஷன் தான். நீங்க எடுக்கிற ஆக்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணும், அது உங்களுக்கு எப்படியெல்லாம் ப்ரெசென்ட்ல ஒரு மாதிரி, பாஸ்ட்ல ஒரு மாதிரி, ஃபியூச்சர்ல ஒரு மாதிரின்னு உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கும், இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா. ஸோ அப்போ அந்த ஆக்ஷன் என்ன பண்ணும், அந்த சென்டென்ஸை அழகா அப்ஸ் அண்ட் டவுனோட உங்களுக்கு காட்டும். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ்ன்ற அப்ஸ் அண்ட் டவுனோட காட்டும். இது நமக்கு என்ன வரும், ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் தான் நமக்கு ஒரு காலங்களோட எப்படி ஃப்ரேம் பண்ணலாங்கிறது தான். ஸோ மற்றபடி நம்மளுடைய ப்ராக்டிசிங் தான். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வேர்ப் வெக்காபுலரிஸ் நீங்க படிக்கிறீங்களோ அந்த வெக்காபுலரிஸை வச்சு யூ கேன் ஃப்ரேம் அ மச் சென்டென்சஸ். நீங்க ஈவன் தாராளமா பேசவும் ஆரம்பிக்கலாம். சரிங்களா. ஸோ இது நம்மளுடைய ஒரு அடிக்குவேட்டா நமக்கு இருந்ததுன்னா நமக்கு ஒரு ஃப்ளூயன்சிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டரா வந்துடும். அதன் அடிப்படையில இன்னைக்கான டென்ஸ், இன்னைக்கான ரூல், என்ன அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் பார்த்தோம்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல வந்து என்ன அஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா இன்ட்ரோகேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ்னும் போது கண்டிப்பா கொஸ்டின் மார்க்கை இண்டிகேட் பண்ணும். ஸோ அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இன்ட்ரோகேட்டிவ் பார்க்க போறோம். தென் verb form V1, present, past, past participle. ஸோ ஒரு verb எடுக்கிறோம் போது நான் எப்படி என்ன verb எடுக்கிறேன்னா prepare. prepare அப்படிங்கிறது என்னன்னா தயார் அப்படிங்கிறது தான். V2 and V3 வந்து prepared. இது தயாரித்தார், இல்ல தயாரித்தது, தயாரிக்க, அந்த மாதிரி சொல்லலாம். ப்ரிப்பேர், ப்ரிப்பேர்ட், ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிறது வேர்ப்ல வந்துருச்சு. இதுல என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். இதுலலாம் என்ன இருக்கு, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கு. இங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு வரும்போது ரூல். ஸோ என்ன ரூல் அப்படின்னு இருக்குன்னு பார்ப்போம். இன்ட்ரோகேட்டிவ்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் will or shall plus subject, perfect நால have plus verb form வரும்போது V3. V3 வந்து past participle.
கொஸ்டின் மார்க். ஸோ இதுதான் நமக்கு என்னவா இருக்கு, ரூலா இருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் எழுதலாம். ஸோ வில் he have ஸோ will he have prepared, அவன் தயாரித்திருப்பானா அப்படிங்கிறது. ஸோ அப்போ will he have prepared the report by Monday. ஆன் மண்டே சொல்லலாம், மண்டே அன்னைக்கு இல்லை மண்டேக்குள்ளார அப்படிங்கிறது. ஸோ அப்போ அவன் திங்கட்கிழமைக்குள் த ரிப்போர்ட் இல்லையா. ஸோ ரிப்போர்ட்னும் போது டு இண்டிகேட்டிங் சம்திங், அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். அறிக்கையை ஹீ இல்லையா, அப்ப ப்ரிப்பேர்ட் இருக்கும் போது தயாரித்திருப்பானா அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்லை கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா தயாரித்திருப்பாரா அப்படிங்கிறதையும் நீங்க ஸோ அந்த இந்த இடத்துல நீங்க அவர்னு மாத்திக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஸோ இதை வந்து இன்ட்ரோகேட்டிவ். இதையே நான் பாசிட்டிவ்ல எழுதுறேன் பாருங்க. He will have prepared. So he will have prepared the report by morning. Negative. He will not have prepared the report by morning. ஸோ அப்போ ஒரே விஷயத்த இன்ட்ரோகேட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ் ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். ஸோ வில் ஹி ஹேவ் ப்ரிப்பேர் த ரிப்போர்ட் பை மண்டே, சாரி மண்டேன்னு கொடுத்துருக்கேன், இங்கே மார்னிங் கொடுத்துருக்கேன். ஸோ மண்டேக்குள்ள அவங்க முடிச்சிருப்பாங்களான்றது அதை நீங்க பாசிட்டிவ்ல எழுதுறீங்க, நெகட்டிவ்ல எழுதும் போது உங்களுக்கு தேவை இந்த ரூல் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரேம் பண்றதை நீங்க எப்படி வேணா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிறதா இதுல இருக்கணும்னு கிடையாது. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் வரும்போது யூ கேன் சேஞ்ச் எவ்ரி திங். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு ரூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஒரு வாக்கியத்தை அமைக்கும் போது யூ கேன் ஈவன் ப்ராக்டிஸ் ஆஸ் ஸ்பீட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஆனால் என்ன பண்ணணும்னா வேர்ப் ஃபார்ம்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சென்டென்சஸ் நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே. ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு நான் உங்களுக்காக இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கேன். நீங்களுமே இதை வச்சுட்டு ஒரு 10 to 20 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்துட்டு வரும். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கோல்டு ஒருவேளை உங்கள் லேண்டில் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணோம், பெரிய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த லேண்ட் நம்ம வாங்கிட்டோம்னா அந்த லேண்டு கடையில் இருக்கிற எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு. ஆனால் அந்த லேண்டு மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தமே தவிர்த்து அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய எந்த பொக்கிஷம் கிடச்சாலும் அதை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமும் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் அதுக்காக உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க, நிறைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் சொல்லி கடைசியில் உங்ககிட்ட இருந்து அந்த கோல்டை வாங்கிடுவாங்க. அதுதான் ரூல் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் யூஎஸில் இருக்கக்கூடிய டெக்ஸஸ் அப்படின்ற அந்த ஸ்டேட் மட்டும் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா அங்கே ஒரு வேளை நீங்கள் மைண்ட் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு கிடச்சதுன்னா அதை நீங்களே வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுடைய பேக்யார்டில்
பெரிய தங்க கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தான். நீங்கள் இது யாருக்குமே தரணும்னு அவசியம் கிடையாது. அது நீங்கள் என்ன வேணாலும் லீகலாக பண்ணிக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அதோடைய வெயிட் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிட்டு அதுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் டெக்ஸஸில் மட்டும்தான் நடக்குது. அங்கெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே இல்லாத பொக்கிஷமா சும்மா போகும்போது ஏதாவது ஒரு மீட்டரை வச்சு ரீடிங் எடுத்துகிட்டு போனோம்னா எல்லா இடத்துலையும் டொயின் அடிச்சு ஏதோ ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி டெக்ஸஸ்லையும் நிறையா பொருட்கள் கிடச்சிருக்கு. சஹாரா டெசர்ட் இது ஒரு பாலைவனம். இந்த பாலைவனத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் இது நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு, நம்ம உயிர் வாழ்றதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண தெரியுமா அப்படின்னு தான் சொன்னோம். ஏன் இதுக்கு ஆக்சிஜனுக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது? அங்கே மரமே கிடையாது, அங்கே கடலும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, எப்படி ஆக்சிஜன் வரும்ன்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய தூசி எல்லாமே நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, தூசியாக அந்த மண்ணெல்லாம் கிளம்பிச்சுன்னா ஐயோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பட் அது நமக்கு எவ்வளோ ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரியுமா? இப்போ விஷயத்தை சொல்கிறேன். என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை ரொம்பவே அதிகம். அதனால் அதை குளிர்மைப்படுத்தணும் அப்படின்னா அங்கே மழையெல்லாம் பெய்யணும். அங்கே மழையெல்லாம் எதுவும் பெருசாக பெய்யாததுனால அங்கே இருக்கக்கூடிய சாயில் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப ஈஸி ஃப்ளோவாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போது அமேசான் அப்படின்ற அந்த அடர்ந்த காடு இருக்கு இல்லையா, அந்த அடர்ந்த காடு நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் 20% ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இந்த உலகத்துக்கு தேவையான 20% ஆஃப் ஆக்சிஜன் அமேசான்லேருந்து தான் வருது. அந்த அமேசானில் ரொம்ப நிறைய மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மரங்களுக்கெல்லாம் தேவையான வளங்கள் கிடைக்காது இல்லையா. அப்போது மழை ஓவராக பெஞ்சதுனாலும் அது பிரச்சனை தான். அதனால் இந்த சஹாரா டெசர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மண் எல்லாமே அதிகமாக ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஹீட்டோடு சேர்ந்து அந்த வெப்பம் அந்த மண் எல்லாமே போய் ரொம்ப ஈஸியாக அதுக்கு தேவையான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடைய பாலினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கிறது அந்த சஹாரா டெசர்ட்லேருந்து போகக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாம் தான். இப்போ புரியுதா? இந்த சஹாரா டெசர்ட் ரொம்ப இன்டெரக்டாக மனுஷங்களுக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுது. ஒரு பூசணிக்காய் வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் அதை சாப்பிட முடியும்? நம்ம இந்த இனிப்பு மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒரு பூசணிக்காய் வாங்கினோம் ஒரு மினிமல் ஆஃப் வெயிட்டில் ஒரு 1 kg அப்படின்ற லெவலில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணால் என்ன உங்கள் ஃபேமிலி சாப்பிட்லாமா? ஆனால் இங்கே வெட்டின ஒரு பூசணிக்காவை ஒரு ஊரே சாப்பிட்லான்ற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும். அதுதான் அலாஸ்காவில் விளையக்கூடிய பம்கின்ஸ். இந்த அலாஸ்கா அப்படின்ற ஒரு இடம் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக். இந்த உலகத்திலே அந்த இடம் ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே விளையக்கூடிய காய்கறி எல்லாமே ஜெஜாண்டிக்காக வளரும், பெருசாக வளரும். அங்கேருந்து ஒரு வெஜிடபிள் கொண்டு வந்தோம்னா நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லான்ற மாதிரி ஒரே ஒரு முட்டைக்கோசை வெட்டிக்கிட்டே இருப்போம். அந்தளவுக்கு பெருசாக வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா 20 மணி நேரம் அலாஸ்காவில் சூரியனுடைய வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் அதிக லெவலில் போகும் அந்த ஃப்ரூட்ஸுக்கு. அப்போது அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வளரக்கூடிய விதமே வேறு. அதுலேயும் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஜைஜாண்டிக்காக வளரும். இதை வேறு ஒரு காம்படிஷனாகவே பண்ணுவாங்க. ஏன்னா 2000 பவுண்ட்ஸ் அளவுக்கெல்லாம் வெயிட்டான பம்கின் அங்கே கிடைக்கும். ரொம்ப அதிகமான அழகான ஷேப்பில் யார் வளர்க்குறாங்க பம்கினை அப்படின்ற மாதிரியான போட்டிகள்லாம் அங்கே வைப்பாங்க. அந்த டைமில் அலாஸ்காவுக்கு போனோம்னா அதை பார்த்து ரசிக்கலாம். வெஞ்சன்ஸை அதிகமாக வச்சுருக்கக்கூடிய, அதாவது பழி வாங்கக்கூடிய உணர்வை ரொம்ப அதிகமாக வச்சுருக்கக்கூடிய அனிமல் எது அப்படின்னு கேட்டால் மனுஷங்க தான் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது, மனுஷங்களையே பழி வாங்கக்கூடிய ஒன்று அப்படின்னு கேட்டால் அது புலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புலி யாராவது ஒருத்தங்க துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்கள விடவே கூடாது அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு ஓடுமா. அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி, அதோடைய இனமாகவே இருந்தாலும் சரி. அப்படி கூட இருந்தே குழி புறங்கிறவங்கள சுத்தமாகவே அந்த புலிக்கு பிடிக்காது. நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயங்கள்லாம் புரியுது, மனுஷங்களையே புலி சிங்கத்தோடலாம் ஒப்பிடுறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு புலி மாதிரி விடமாட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ரீசன் அதான் போல். நம்ம தான் ஓடுனா துரத்தும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் இன்டெரக்டாக அதுக்கு பல மீனிங்ஸை வச்சுருக்காங்க. என்னமோங்க ரொம்ப வெஞ்ச்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனிமல் அப்படின்னு சொன்னால் அது புலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி உங்கள் மூஞ்சியை வந்து ஞாபகம் வச்சுக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய பழி தீக்காமல் விடாது. கிட்டத்தட்ட அது ஒரு பெண் புலியாக இருந்துச்சுன்னா படையப்பா நீலாம்பரி மாதிரி கடைசி வரைக்கும் எப்படியாவது உங்களை பழி வாங்காமல் விடாது. ஐஸ்லாண்டில் கொசுவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஐஸ்லாண்டில் இருக்கவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கப்பா அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா அந்த கொசு ரொம்ப இரிட்டேட் பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஐஸ்லாண்டில் கொசு வந்துருச்சு அப்படின்றாங்க, ஏதோ பேய் வந்த மாதிரி. இப்போ ஏதோ 1-2 கொசு சுற்றிட்டு இருக்குதுங்க, போதும் அது ஈஸியாக முட்டையை போட்டு அடுத்த வேலையை பார்த்துரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஐஸ்லாண்டில் கொசுவே இருக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் நோ மஸ்கிட்டோஸ் இன் ஐஸ்லாண்ட்னு சொல்கிற மாதிரி நோ ஸ்பைடர்ஸ் இன் அண்டார்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டார்டிகாவில் ஸ்பைடர் அப்படின்ற ஒரு வகையே கிடையாதுப்பா, அங்கெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
ரொம்ப வித்தியாசமான ஒன்று தான். அங்கே குகைகள்லாம் இருக்குது, கொஞ்சம் உஷ்ணமாலாம் இருக்கும் அப்படிலாம் நம்ம நினச்சாலும் அண்டார்டிகா இருக்கிற குளிருக்கு உஷ்ணமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஸ்பைடர் கொஞ்சம் கூட வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடம் இந்த அண்டார்டிகா தான். அதனால் அங்கே ஸ்பைடரே இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care. ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjalvel Mali team.